வணக்கம் நண்பர்களே, மேசி ஆடியோஸ் கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 5.2 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய பவர்ஃபுல் ஆம்ப்ளிஃபையர் வந்து இன்றைக்கி வந்து திருச்செந்தூருக்கு கஸ்டமருக்கு வந்து போகுது. இதில் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 26 மாஸ்பெட் போட்ட டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் தான் இன்றைக்கி வந்து போகுது. டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் 26 மாஸ்பெட், அதாவது சப்புக்கு மட்டுமே 8+8 டிரான்சிஸ்டர் போட்டு போகுது. இது டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் தான் இது. HDMI, ஆப்டிக்கல், கோஆக்சியல் எல்லா ஆப்ஷனுமே இருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் தான் இது. இது உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்தீங்கனாலே தெரியும். HDMI, கோஆக்ஸ், ஆப்டிக்கல், AX1, AX2, AX3, அப்புறம் சப்புக்கு மட்டும் பனானா சாக்கெட் போட்டிருக்கோம். சைடு சேனலுக்கு எல்லாத்துக்குமே LS நம்ம போட்டிருக்கிறோம். இது வந்து நம்மளுடைய 16 இன்ச் டெப்த் கேபினெட்டு தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். உள்ள இன்டீரியரையும் காமிக்கிறேன். அப்புறம் சப்வூஃபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கஸ்டமர் வந்து பைனியரில் டபுள் காயில் வேணும்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் அவங்களுக்காக வந்து நம்ம இதில் டபுள் காயில் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சீரிஸ் போட்டிருக்கிற 1500 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் காயில் போட்டு பைனியரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நல்ல அருமையான சப்பு. நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா JBL வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். இது கஸ்டமைஸாக கேட்டிருந்தாங்க, அதனால் நம்ம வந்து இல்லை பைனியர் வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். கீழே பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம ரெகுலராக போயிட்டுருக்க பாக்ஸ் தான் அது. JBL கூட போயிட்டுருக்கு அதே பாக்ஸ் மாடலில் தான் இப்போ பைனியரும் நம்ம போட்டிருக்கோம். பார்க்கறதுக்கு மிக அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கும். 2 பைனியர் சப்வூஃபர் வந்து போகுது. நம்மளுடைய ப்ளைவுட் பாக்ஸ் தான் நம்ம அடித்து போகுது. பஞ்ச் பாக்ஸ் இது நம்ம ரெகுலராக போட்டுட்ருக்க பாக்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பைனியர், அது மட்டும் இல்லாமல் சைடுக்கு எல்லாமே 8 இன்ச் தேட்டர் பாக்ஸ் வந்து போகுது. இது எல்லாமே ஃபுல் மைக்கா பாக்ஸு இந்த இருக்கலாம். இது எல்லாமே மைக்கா பாக்ஸ் தான். சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் 4 இன்ச் பாக்ஸ் வந்து போகுது. இது எல்லாமே டோட்டல் பேக்கேஜாக வந்து நம்ம இன்றைக்கி வந்து வெளியில் அனுப்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து கஸ்டமைஸ் எத்தனையோ ரிசல்ட் நம்ம வந்து கஸ்டமர் ஃபீட்பேக்காக வந்திருக்கு. அது உங்கள் யூடியூப் சேனலே நம்ம போட்டிருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய பாக்ஸ் வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து எல்லாமே ஃபுல் R&D பண்ணி செக் பண்ணி தான் இந்த பாக்ஸ் வந்து நம்ம அடிச்சிட்ருக்கிறோம். ரெகுலராக தனிப்பட்ட முறையிலையும் பாக்ஸ் நிறையா டெக்னீஷியன் வாங்கிட்டுருக்காங்க, கஸ்டமரும் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ நம்ம கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுக்குற எல்லா வீடியோலையும் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் தான் அதிகபட்சம் இருக்கும். நீங்கள் வீடியோவில் போய் செக் பண்ணிங்கனாலே தெரியும், நம்ம யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும். ரெண்டாவது நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டிருக்க ஒரே நம்பர் தான், 9025995741. இதுதான் என்னுடைய மொபைல் நம்பரும் கூட, இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட. ஆம்ப்ளிஃபையர் இன்டீரியர் என்னங்கிறது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கஸ்டமைஸாக என்ன சப்வூஃபர் போட்டு கேட்டாலும் நம்ம கொடுத்துட்டு தான் வரோம். பைனியர், JBL எது கொடுத்தாலும், ராக்ஃபோர்ட் மூணுமே எது கேட்டாலும் நம்ம கொடுத்துட்டு தான் வரோம். ஸோ ஆம்போட இன்டீரியர் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளவங்களுக்கு காமிக்கிறது தான் நமக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 ஸ்பீக்கர் பாடுது பார்த்திங்களா, அந்த சேனலுக்காக மட்டும், அதாவது இந்த 5 சேனல் போர்டுக்காக மட்டும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்வூஃபர் போர்டுக்காக மட்டும்தான். அதாவது ஒரு சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டும், இன்னொரு சப்வூஃபருக்காக 8 டிரான்சிஸ்டர் நம்ம பிரிட்ஜபிள் போர்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நல்ல பவர்ஃபுல் பேஸ் வேணுங்கிறதுக்காக நம்ம வந்து இதுக்கு தனி டிரான்ஸ்ஃபார்மரும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சப்வூஃபருக்காக தான். அந்த சப்வூஃபர் செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கெப்பாசிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சப்பு டெப்த்துக்காக நல்ல ஒரு ஃபில்ட்ரேஜுக்காக வந்து 4 கெப்பாசிட்டரும் 5010 மெட்டல் டைடும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 3510 போடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5010 போட்டிருக்கிறோம். நம்ம எந்த இடத்துல அதிக ஆம்ப்ஸ் எடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா, நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் ஆம்ப்ஸ் ரேட்டிங் அதிகமாக இல்லை, நம்ம டயோடு தான், மெட்டல் டயோடு நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் ஷேக் ஆகுது வீடியோ, ஏன்னா கொஞ்சம் கொசு கடிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சாயந்தரம் டைம் எடுக்கிறதுனால கொஞ்சம்
கொசுக்கடியாக இருக்கிறனால நம்ம எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் மோஸ்டபுள் வீடியோ எடுப்போம். அன்றைக்கி வந்து டெலிவரி ஆகிறதுனால கொஞ்சம் முன்னக்கூட்டியே வீடியோ எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு 8+8 டிரான்சிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஹீட்ஸிங்கில் ஏற்றுவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி ஹீட்ஸிங்கை தான் நம்ம போட்டு வரோம். ஏன்னா நல்லா ஹீட் ஆகும் அப்படிங்கிறதுனால நமக்கு தனித்தனியாகவே நம்ம ஹீட்ஸிங் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பஞ்சு அதில் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். இந்த 8 டிரான்சிஸ்டர் போர்டில் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வர்றது தான். இது 26 மாஸ்பெட் ஆம்ப்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்பு ஃப்ரீ வந்து நம்மளுடைய தான். நம்ம சப்பு ஃப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். கெய்னர் நம்மளுடைய தான். ரிமோட் கிட்டோட பாட்டம் போர்டு, HDMI போர்டு, அடுத்தால 5 சேனல் போர்டு வந்து நம்மளுடைய போர்டு தான். அப்புறம் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தான். வயரிங் நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லாவே தெரியும். ரொம்ப டைம் எடுத்து தான் இந்த ஆம்பிளிஃபயரில் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். ஆல்ரெடி இதை பற்றின வீடியோவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். தனிப்பட்ட வீடியோவும் இதில் போட்டிருக்கேன், ஆம்போட வீடியோவும். ஸோ இந்தமாரி தேவைப்பட்ட நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நிறைய கஸ்டமர் நினைக்கிறாங்க நல்லா ஹெவியாக செஞ்சு எப்படி வீட்டில் உட்காந்து கேட்பாங்க, இவ்வளோ சவுண்ட்லாம் எப்படி வச்சு கேட்பாங்க. நிறைய பேர் ஒரு யோசனையில் இருக்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஆம்பில், நல்ல ஹெவி ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைல்டாக வச்சு கேட்கும்போது அந்த ஆடியோ கிளாரிட்டி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். ரெண்டாவது சப்பு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வைக்கும்போதுமே உங்களுக்கு அந்த பீட் கிடைக்கும். அதாவது ஒரு பேஸ் பஞ்ச் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது ஹை ஆம்பில், ஹெவி ஆம்பில் நீங்கள் வந்து மைல்டாக வச்சு கேட்கும்போது அந்த பேஸ் எஃபெக்டை வந்து நீங்கள் தாராளமாக அதில் கேட்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா லோ வாட்ஸ் ஆம்பில் வந்து நீங்கள் லோ வச்சு கேட்கும்போது அந்த ஆடியோ கிளாரிட்டியும் மாறும், அந்த பேஸ் டெப்த்தும் மாறும். ஸோ அதனால தான் கஸ்டமர் மோஸ்டபுள் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாகவே வாங்கிக்கிறாங்க. அதிகபட்சம் நம்ம வந்து ஹெவியாகவே கஸ்டமர் வாங்கிக்கிறாங்க. நான் நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம நிறைய பெரிய பெரிய ஆம்பில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் நீங்கள் தாராளமாக நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். எதுக்காக இந்த ஹெவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மைல்டாக கேட்கும்போது அந்த ஆடியோ டெப்த்து நல்லாயிருக்கும். கிளாரிட்டிக்காக தான் இவ்வளோ ஹெவி ஆம்ப் வந்து கஸ்டமர் வந்து நிறைய வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ரெகுலராக நம்ம போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கனாலே நல்லாவே தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் வீடியோ லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புது வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்தமாரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம கஸ்டமர் கடைக்கு வரும்போது நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சு தான் வந்து நம்ம எல்லா ஆம்புமே நம்ம கொடுத்துட்டு வரோம். நிறைய கஸ்டமர் வந்திருக்கிறாங்க. கஸ்டமர் ரிவ்யூவும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதான் நண்பர்களே இன்றைக்கான கிட்டில் வெளியே போகிறது. இந்தமாரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். வெளியூருக்கு நம்ம வந்து கொரியரும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். முடிஞ்ச அளவு நேரில் வாய்ப்பு இருந்தால் நேரில் வந்து எடுக்கிறதும் கொஞ்சம் நலம் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.